பள்ளிகளின் வரலாற்று பாடத்திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டியதாக பெறப்பட்ட முன்மொழிவை கல்வி அமைச்சு ஏற்பதாக துணை கல்வி அமைச்சர் ஓ இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டு கல்வி பாடத்திட்ட மறு சீரமைப்பில் வரலாற்று பாடத்திட்டத்தை மறு ஆய்வு செய்ய பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் ஒருங்கிணைந்த குழுவிடம் புதிய பாடநூல் விளக்கத்தை பெறவிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் முக்கிய மாற்றங்களை வரலாற்று பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டியதாகவும் அவர் தெரிவித்தார். வரலாற்று பாடநூல் திட்ட மறு ஆய்வில் நிபுணத்துவம் பெற்ற அரசு பொது பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர்களின் குழுவை அமைக்கவிருப்பதாகவும், அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த தேசிய அருங்காட்சியகம், ஆவண மன்றங்களின் பங்களிப்பும் இருக்கும் என்றும் ஓ தெரிவித்தார். புத்ராஜயாவில் கட்டிடம் ஒன்றுக்கு பெயிண்ட் அடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 இந்தோனேசிய தொழிலாளர்கள் உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் கிரேன் கவிழ்ந்து உயிரிழந்தனர். புத்ராஜயா காவல்துறை கூற்றுப்படி பெசின் 8 நடந்த சம்பவத்தில் மற்றொரு தொழிலாளி பலத்த காயங்களுக்கு உள்ளானதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. புத்ராஜயா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பலியானவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக உறுதி செய்ததோடு, உடல் அடுத்த நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு தொழிலாளி சிகிச்சை பலனின்றி மதியம் 1 மணி அளவில் இறந்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தின் பத்து பூத்தே மீதான தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கும் விளக்குவதற்கும் விண்ணப்பத்தை தொடர வேண்டாம் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் ஒருதலை பட்சமாக முடிவு செய்தார் என்று அரச மலேசிய விசாரணை ஆணையமான RTI தெரிவித்துள்ளது. தனது கருத்துப்படி இந்த முயற்சி தொடர தேவையில்லை என்று கூறி 2018 மே 21 அன்று அப்போதைய பிரதமராக இருந்த மகாதீர் கடிதம் எழுதியதாக RTI கூறியது. மலேசியா 2 சட்டப்பூர்வ விண்ணப்பங்களையும் கைவிடுவதாக சிங்கப்பூருக்கு மகாதீர் அறிவித்தார் என்று ஆணையம் இன்று வெளியிட்ட அதன் வகைப்படுத்தப்பட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மே 23, 2018 அன்று காலை 9 மணிக்கு சிங்கப்பூருக்கு இது பற்றி தெரிவிக்கப்பட்டது என்று RTI கூறியது. ஆனால் அமைச்சரவை அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மட்டுமே கூடி பிற விஷயங்களின் கீழ் கூட்டத்தில் விவாதித்தது அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசத்துக்காக பினாங்கு இந்து அறவாரியத்தின் தங்கத்தேர் கொள்முதலில் ஊழல் நடந்ததாக கூறப்படும் புகாரின் அடிப்படையில் பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் பி. ராமசாமி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். 2010 முதல் 2023 வரை அதன் தலைவராக இருந்த ராமசாமி, மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யின் உத்தரவு காரணமாக தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் பினாங்கு சர்வதேச விமான நிலையத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் நேற்று நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டது. அந்த தங்கத் தேரில் பயன்படுத்தப்பட்ட தங்கம் உண்மையில் சுத்தமான தங்கம் இல்லை என்று பல மாதங்களுக்கு முன்பு ஊழல் தடுப்பு ஏஜென்சிக்கு புகார் வந்துள்ளதாக MACC வட்டாரம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அந்த தேர் தங்க முலாம் பூசப்பட்ட தேர் என்று பேராசிரியர் ராமசாமி FMT-க்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார். தரமற்ற பொருட்களால் ஆனது என்று சொல்வது தவறானது என்றும், இது தங்க முலாம் பூசப்பட்டது என்றும் அவர் கூறினார். இது இயற்கையாகவே மற்ற உலோகங்களின் பயன்பாட்டை உள்ளடக்கியது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் 28ஆம் தேதி முதிய பெண்மணி ஒருவரின் தங்கச் சங்கிலியை கொள்ளையடித்த சந்தேகத்தின் பேரில் 4 பெண்களை காவல்துறை கைது செய்துள்ளதாக செரடாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் AA அன்பழகன் தெரிவித்துள்ளார். 69 வயதான பாதிக்கப்பட்ட பெண்மணி ஸ்ரீ கிம்மங்கானில் உள்ள அவரது வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 3 பெண்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி அவரிடம் கடன் வழங்குவது போல் பேசிக்கொண்டே அவரின் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 30 முதல் 41 வயதுக்கு உட்பட்ட சம்பந்தப்பட்ட 4 பெண்கள் ஜலான் செமாங்காட் PJS 13 உள்ள சமிக்ஞை விளக்கு சந்திப்பில் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக தோட்டத்தில் வேலை செய்து வந்த 13 வெளிநாட்டினரை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. சமாரான் பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தில் வெளிநாட்டினர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் கூச்சிங் மாவட்ட குடிநுழைவு துறையினர் தோட்ட தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள பகுதியில் 16 வெளிநாட்டினரிடம் மேற்கொண்ட சோதனையில் ஒரு பெண் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டதாக சரவா மாநில குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. நண்பர்களுடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 16 வயது ஃபெல்டா நெராம் இடைநிலைப்பள்ளி மாணவரான
யூசுப் அட்னான் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் தொடர் தேடுதல் பணியின் பலனாக மாணவரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணி ஆணையர் முகமது ஜைலானி அப்துல்லா தெரிவித்தார். நேற்று மாலை 4 மணி அளவில் 10 நண்பர்கள் கூட்டாக கெமாமான் பகுதியில் உள்ள நெராம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென காட்டாற்று வெள்ளத்தில் அவர் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அவரை காப்பாற்ற முயற்சித்தும் அவரின் நண்பர்களால் காப்பாற்ற முடியாத நிலையில் மீட்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை தொடங்கி தேடுதல் பணியை நள்ளிரவு 2 மணி வரையில் தொடர்ந்ததாகவும் மீண்டும் காலை 7 மணிக்கு மீட்பு பணி தொடங்கிய நிலையில் காலை 8:10 மணிக்கு மாணவரின் உடல் 400 மீட்டர் தொலைவில் உள்ள மர வேர்களில் சிக்கியிருந்ததாகவும் ஜைலானி அப்துல்லா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.